திரிமுதல் கிருபாசனனே சரணம். திரிமுதல் கிருபாசனனே சரணம். ஜகதல ரட்சக தேவா சரணம். ஜகதல ரட்சக தேவா சரணம். தினமனுதினம் சரணம் கடாட்சி. தினமனுதினம் சரணம் கடாட்சி. தினமனுதினம் சரணம் சர்வேசா. தினமனுதினம் சரணம் சர்வேசா. அன்பின் ஆண்டவரே, மனமகமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்தரும் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த திருச்சபையை தொடர்ந்து இணைந்திருக்க சீர்திருத்தம் செய்ய நீர் எங்களுக்கு கொண்டு வைத்தார். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, உங்கள் யாவரையும் மூவர கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் உங்களுக்கு புதிய கிருபைகளை, நிறைவான மகிழ்வை கடவுளிடத்திலிருந்து கொண்டு வருகின்ற நாட்களாக அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஏன்னா ஞாயிறு இன்னைக்கு சீர்திருத்த ஞாயிறு, ரெஃபர்மேஷன் சண்டே என்று சொல்லி இந்த நாள் அழைக்கப்படுகிறது. திருச்சபையில் நடந்த சீர்திருத்தங்களை நினைவுபடுத்தும் பொருட்டும் அந்த சீர்திருத்தங்களை நம்முடைய நாட்களிலும் திருச்சபையிலே ஏற்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த நாளை நாம் நினைவு கூறும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய மறைவுக்கு பிறகு அடிப்படையில் ஆண்டவர் இயேசு ஒரு யூதர். ஆண்டவர் இயேசு எங்கு கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்? எங்கே போவார்? ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களுக்கு செல்வார் இல்லையா? பண்டிகை நாட்களில் தான் எருசலேமுக்கு செல்வார். இந்த ஜெப ஆலயத்திற்கு செல்லக்கூடியதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி சீடர்கள் அறிக்கை செய்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை அறிவித்த பிறகு யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்களை ஜெப ஆலயத்திற்குள்ளே அனுமதிக்கவில்லை. ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். ஜெப ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன செய்கிறது அப்படின்ற போது தான் வீடுகளில் சிலர் உள்ளங்கள் மாத்திரமல்ல அவருடைய வீடுகளையும் திறந்து விட்டார்கள். அதனுடைய விளைவாக வீடுகளில் இணைந்து கடவுளை வழிபட ஆரம்பித்தார்கள். அப்படி தான் இல்ல திருச்சபைகளாக தான் திருச்சபைகள் தோன்றியது. சில நேரங்கள் இன்றைக்கி குடும்ப ஜெபம் வைக்கிறேன்னா திருச்சபையினுடைய தொடக்க காலத்தை நினைவு கூறும்படியாகத்தான் நம்ம இந்த குடும்ப ஜெபங்களை இல்லங்களில் நாம் வைக்கிறோம். அந்த திருச்சபை தான் பிற்காலத்திலே வளர்ந்தது. கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பொது இடங்களில் இடம் வாங்குவதற்கு திருச்சபைக்கு அனுமதி இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களுக்கே அனுமதி இல்லை என்கிற நிலை இருந்தது. கான்ஸ்டன்டைன் 3ஆம் நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கிறிஸ்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அறிவிப்பதற்கும் அனுமதி கொடுத்தார். அரசர் ஏற்றுக்கொண்டதுனால மக்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவம் வளர ஆரம்பித்தது. ஆலயங்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். பொது இடங்களிலே மக்கள் கூடி கடவுளை வழிபட ஆரம்பித்தார்கள். இப்படி தான் கிறிஸ்தவ நம்பிக்கை வளர்ந்தது. ரோம அரசு அதுவரை பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் உலகிலே ஏற்பட்டது. திருச்சபை உலகளவில் இருந்த திருச்சபை நிர்வகிப்பதற்காக 2 இடங்களை தெரிந்து கொண்டார்கள். ரோமிலிருந்து மேற்கத்திய திருச்சபையினுடைய தலைமை அங்கு இருந்தாலும் மற்றொரு ஆட்சிபீடமாக கான்ஸ்டாண்டினோபிள் என்று சொல்லக்கூடிய இடம் இருந்தது. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கு தலைமையிடமாக இருந்தது. ஒரே சபையாக இருந்தாலும் இந்த மேற்கு திருச்சபைக்கும் கிழக்கு திருச்சபைக்கும் அவ்வப்போது ஒரு முரண்பாடு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பித்தது. 2 பேருடைய பழக்க வழக்கங்கள் வேறுபாடாக இருந்தது. ஞானஸ்தானம், திருவிருந்து போன்றவற்றிய புரிதல் வேறுபாடாக இருந்தது. இதனால் இரு திருச்சபையின் தலைவர்களுக்கிடையே அவ்வப்போது மோதல் வந்தது. அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யார் பெரியவர் என்கிற ஒரு மோதல் இருந்து வந்தது. இதனுடைய விளைவாக 11ஆம் நூற்றாண்டு 1054ஆம் ஆண்டு சபை 2ஆக உடைந்தது. மேற்கு சபைகள், கிழக்கு சபைகள் என்று சொல்லி. இதுதான் சர்ச்சுடைய முதல் பிரிவினை. ஏறக்குறைய 1000 வருடங்கள் ஒன்றுபட்டு இருந்த திருச்சபை முதலாக 2 சபைகளாக, 2 தலைமையிடங்களை கொண்ட சபைகளாக, 2 தலைவர்களை கொண்ட வெவ்வேறு சபை பிரிவுகளாக சபை உடைந்தது. கிழக்கு சபை, மேற்கு சபை என்று சொல்லி கான்ஸ்டாண்டினோபிளை தலைநகராக கொண்டு ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், கிழக்கத்திய சபைகள் உருவானது.
மேற்கத்திய சபைகள் ரோமை தலைநகராக கொண்டு வெஸ்டர்ன் சர்ச்சஸ் என்கிற அடிப்படையில் உலகத்தினுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் வெவ்வேறு பகுதிகளாக சபையின் தலைமையிடங்களாக மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதற்கு முக்கியமான காரணம் மைக்கேல் கிளாரியஸ் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டாண்டினோபில் இருந்த பெரு ஆயரும் போப் லியோ 9 என்று சொல்லக்கூடிய போப்பும் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த பிரிவினைகள் தோன்றியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு மேற்கு சபைகளில் பேராயருடைய போப்பாண்டருடைய ஆட்சி தொடர்ந்து அந்த இடத்துல நீடித்தது. போப்புகளுக்கும் அரசர்களுக்கும் ஒரு அதிகார போட்டி இருந்தது. அரசர் உயர்ந்தவரா அல்லது திருச்சபையினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய போப் உயர்ந்தவரா என்று சொல்லி. இந்த காலகட்டத்தில் திருச்சபையினுடைய தலைவராக இருந்த போப்புக்கும் படை வீரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் அதிகாரம் இருந்தது, அவர்களுக்கும் பணி செய்வதற்காக ஆட்கள் இருந்தார்கள். இப்படி அவர்களுடைய அரசாட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசும் அந்த நாட்களில் இருந்தது. அப்போ யார் பெரியவர் என்கிற போட்டி இருந்தது. எல்லா தேசத்துடைய அரசியல்களில் அரசியல் தலையீடுகளில் யார் மன்னராக வேண்டும் என்கிற முயற்சிகளிலே போப்பாண்டருடைய தலையீடு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டுக்கும் முரண்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. போப்புகளுக்கும் அரசர்களுக்கும் ஒரு அதிகார போட்டி இருந்தது. அளவுக்கு மீறிய திருச்சபையின் மேலே சர்ச் டேக்ஸ் என்று சொல்லி அந்த நாட்களில் போடுவாங்க. உள்ள அரசு சம்பளம் வாங்கினா கூட இன்றைக்கி எப்படி எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறோமோ அதே மாதிரி சர்ச் டேக்ஸ் என்பதை கிறிஸ்தவ நாடுகளிலே அந்த நாட்களிலே செலுத்த வேண்டும். திருச்சபையினுடைய தேவைகள் வரும்போது அவருடைய ஆடம்பர செலவினங்களுக்காக திருச்சபையின் மீது அதிகமாக வரி போடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, லத்தீன் மொழியிலே வழிபாடு இருந்தது இல்லையா? திருமறை எழுதப்பட்டது எந்த மொழி? பைபிள் எதில் எழுதினாங்க? பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த முதல் உடன்படிக்கை நூல் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது இல்லையா? முதல் பக்கம் பைபிளில் பார்த்தீங்கனாலே தெரியும், எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லியிருக்கும். புதிய ஏற்பாடு அது எந்த மொழியில் எழுதப்பட்டது? பைபிளே இருக்கும், பைபிள் எல்லா பக்கமும் படிச்சிங்கன்னா தானே இருக்கும். கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அல்ஃபாவும் நானே அப்படின்னா என்ன? அதுக்கு ஆதி அந்தன்னு சொல்லாமே, அல்ஃபா ஒமேகான்னு சொல்லலாம். கிரீக் ஆல்பபெட் A to Z நான் தான்றாங்க பாருங்க. அந்த மாதிரி கிரீக்கில் முதல் எழுத்து அல்ஃபா, ஒமேகான்றது கடைசி எழுத்து. அதை தான் சொல்கிறார். ஏன்னா கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனால அதை எழுதுகிறாங்க. அல்ஃபாவும் நானே ஒமேகாவும் நானே. நம்ம வேறு என்னவோ நினச்சிக்கிறோம். அது தொடக்கமும் நிறைவும் நானே. ஒரு எழுத்தினுடைய தொடக்கம், ஒரு மொழியினுடைய தொடக்க எழுத்தும் மொழியினுடைய நிறைவு எழுத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். A to Z நான் தான் அப்படின்ற மாதிரி இல்லையா? அதில் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, கிரேக்கருடைய ஆட்சி இருந்ததுனால கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்கர்களுக்கு பிறகு ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். ரோமருடைய மொழி என்ன மொழி? லத்தீன் மொழி. அதனால் திருமறையை லத்தீனிலே மொழிபெயர்த்தார்கள். ஆட்சி மொழியாக ரோம அரசு நெடுங்காலம் இருந்ததுனால திருமறை முழுவதும் லத்தீன் மொழியில் இருந்தது, வழிபாடுகள் முழுவதும் லத்தீன் மொழியில் இருந்தது. அப்போ ஒரு ஆயர் வழிபாடு நடத்துகிறார் என்றால், ஜெபிக்கிறார் என்று சொன்னால், மக்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அந்தந்த தாய்மொழியில் இல்லாமல் லத்தீன் மொழியை மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இதுதான் அந்த நாட்களில் இருந்த ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய வழிபாடு, மரியாளுடைய ஜெபம், அதாவது செயின்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அவர்கள் வழியாக கடவுளை வேண்டலாம். அவங்க இடத்துல வேண்டிக் கொண்டால் கடவுளிடத்தில் பேசுவாங்க, மரியாள் இடத்துல வேண்டிக் கொண்டால் கடவுளிடத்தில், அன்னை மரியிடத்தில் வேண்டிக் கொண்டால் பேசுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. அதுபோல் பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாவ அறிக்கை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? பாவ மன்னிப்பை சொல்கிறோம். நம்ம ரேஃபிள்ஸ் விற்கிற மாதிரி என்ன பண்ணாங்க? பாவ மன்னிப்பு சீட்டு ஒன்றை விற்றார்கள். ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மாத்திரமல்ல, கல்வி அறிவு வளர ஆரம்பித்தது, மறுமலர்ச்சி உருவாக ஆரம்பித்தது. அந்த நாட்களில் ஒரு பேண்டமிக், இப்போ எப்படி ஒரு பேண்டமிக் சூழல் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அநேகர் நோய்களினாலே மரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறைவாக வருகிறது, சாதாரண மக்கள் அதிகமாக இறந்து விட்டார்கள். அப்போ பணி செய்வதற்கான ஆட்கள் இல்லை. அப்போது வேலை செய்தவர்கள் மீது அதிகமான பலு சுமத்தப்படுகிறது, அதிகமான வேலை செய்ய பணிக்கப்படுகிறார்கள். அப்போ திருச்சபை யாரோடு இருந்தது என்று சொன்னால், இந்த லேண்ட்லார்டு என்று சொல்லக்கூடிய முதலாளிகள் பக்கமாக திருச்சபை இருந்தது. ஏழைகளை ஒடுக்கிற மக்களோடு திருச்சபை தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம்.
சடங்குகளுக்கும் திருநாட்களுக்கும் மாத்திரமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திருமறைக்கு முரணான கருத்துகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. புனித பயணம் போனால் போதும், ரோமுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, எருசலேமுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யம் போயிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் அந்த நாட்களில் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஆங்கிலிக்கன் சபையினுடைய, ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ஆயராக இருந்தவர் தான் மார்ட்டின் லூதர். அவர் இந்த சீர்திருத்தத்தை குறித்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். திருச்சபையிலே பின்பற்றக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் திருமறைக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி அவர் போப்பை எதிர்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இது அவருடைய காலத்தில் மாத்திரமல்ல, 13ஆம் நூற்றாண்டில் இருந்தே துவங்கியது. ஜான் விக்லீஃப் என்று சொல்லக்கூடியவர் தான் முதலாக இல்லையா, பைபிளை பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தார். ஏன்னா பைபிளை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த 3 மொழிகளை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் திருமறையை படிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவரவர் மொழியிலே திருமறையை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக முயற்சி செய்தவர் ஜான் விக்லீஃப் என்று சொல்லக்கூடியவர். அதற்கு பிறகு ஜான் அஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அப்போதெல்லாம் திருச்சபை இப்படி மொழிபெயர்ப்பு செய்கிறார்களே என்று சொல்லி இவர்களை தண்டித்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. ஜான் விக்லீஃப் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்த பின்பு மறைந்து வாழ்ந்தார். அவர் இறந்து விட்டார். இறந்த பிறகு திருச்சபை அவருக்கு தண்டனை கொடுத்து அவருடைய கல்லறையை உடைத்து அவருடைய எலும்புகள் எல்லாம் எடுத்து அதை எரித்து அதை ஒரு நதியிலே கரைத்து விட்டார்கள். திருமுறையை மொழிபெயர்த்தது திருச்சபையினுடைய சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி அந்த நாட்களில் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அநேகர் முயற்சி எடுத்தார்கள். இதனுடைய ஒரு ப்ராசஸினுடைய ஒரு முக்கிய மைல்கல்லாகத்தான் 1517ஆம் ஆண்டு விட்டன்பர்க் என்கிற நகரிலே தான் பணியாற்றி கொண்டிருந்த ஆல் செயின்ட் சர்ச் என்கிற திருச்சபையினுடைய வாயிலில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மார்ட்டின் லூதர் அவர்கள் 95 விவாத குறிப்புகளை திருச்சபைக்கு முரணாக, திருமறைக்கு முரணாக, திருச்சபையிலே பயன்படுத்தப்படுகின்ற செய்யப்படுகின்ற சில பிரச்சனைகளை கேள்வி எழுப்பி அதை விட்டன்பர்க் ஆல் செயின்ட் திருச்சபையினுடைய கதவிலே அவர் ஒட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த நாளை தான் நம்ம சீர்திருத்த நாள் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 31ஆம் தேதி அதை நினைவு கூறுகிறோம். அதற்கு அருகில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான் சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி நாம் இந்த ஞாயிறை நாம் அழைப்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வெறும் அப்பத்தை மாத்திரம் கொடுப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை பிரகாரம் ஜெபிக்கும் போது அந்த அப்பம் ஆண்டவர் இயேசுனுடைய சரீரமாக மாறிவிடுகிறது. அப்படி சரீரமாக மாறிவிட்டால் சரீரத்திலே ரத்தம் இருக்கும். எனவே ரத்தம் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒன்லி ஆர்டைன் பீப்புள் மாத்திரம்தான் அதை சாப்பிடுவார்கள். இதை எல்லாத்தையும் மார்ட்டின் லூதர் எதிர்க்கிறார். இறை மக்களுக்கும் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். திருமுறையை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். திருமணம் செய்வது நல்லது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஆயர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கேம்பஸில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹோம் இருக்கும். அந்த ஹோமில் தான் தங்கியிருப்பாங்க. மார்ட்டின் லூதருடைய புரட்சிக்கு பிறகு தான் ஆலய வளாகத்திலே தங்கி பணி செய்யக்கூடிய சூழல் எல்லாம் அந்த நாட்களில் ஏற்பட்டது. இவருடைய சமகாலத்தில் தான் உல்ரிச் ஸ்விங்லி, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், ஜான் கால்வின், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த சீர்திருத்தத்திலே வெவ்வேறு நிலையிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு திருச்சபையிலே சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த சீர்திருத்தத்தினுடைய விளைவாக திருச்சபைக்கு அநேக நன்மைகள் கிடைத்தது. அதில் சில முக்கியமான நன்மைகள் பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள். இன்றைக்கு திருமறையை அந்தந்த மக்களுடைய மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டுதான் அந்தந்த மொழிகளிலே இன்றைக்கி மொழிபெயர்க்கப்பட்டது. ஒருவேளை சீர்திருத்தம் ஏற்படாவிட்டால் இன்றைக்கும் திருமறை எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியில் மாத்திரம்தான் இருந்திருக்கும். இன்றைக்கு அவரவருடைய மொழியிலே திருமறை மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திருச்சபையினுடைய சீர்திருத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். யாரோ ஒருவர் வழியாக கடவுளை தொடர்பு கொள்வதை தவிர்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நேரடியாக கடவுளோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். கடவுளுக்கு நமக்கு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் மீ என்பதை ஏற்படுத்தியது இந்த ரெஃபர்மேஷன் காலம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, திருச்சபையினுடைய போதனையிலே மிகப்பெரிய மாற்றத்தை திருச்சபை ஏற்படுத்தியது இந்த ரெஃபர்மேஷன். அதுவரை தனிநபர் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் திருச்சபையிலே ஏற்படுத்த இந்த மாற்றம்
கடவுளை முக்கியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை திருச்சபையிலே ஏற்படுத்தியது. ஒருவேளை இந்த சீர்திருத்தத்தினுடைய விளைவாக பிற்பாடு 2 நூற்றாண்டுகளில் அடுத்த நூற்றாண்டில் கத்தோலிக்க சபையிலையும் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது. கவுண்டர் ரெஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். இந்த சீர்திருத்தத்துக்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மாற்ற ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் கத்தோலிக்க சபையில் யாருக்குமே திருமறையை கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு அதெல்லாம் மாறி எல்லோரும் கையிலும் திருமறை கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாமே சீர்திருத்தத்தினுடைய விளைவாக ஏற்பட்ட ஒரு செயல் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த சீர்திருத்தம் என்பது கடவுளுடைய இறையாண்மையை, கடவுளுடைய நீதியை, கடவுளுடைய அமைதியை கொண்டாடுதல் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் நாம் சிந்திக்கும்படியாய் இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லும்போது அந்த நாட்களுடைய வழக்கத்தின்படி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு சொல்வதற்காக 5 காரியங்களை குறித்து அவர் அதிகமாக கூறினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலா ஃபியட் என்று சொல்வார். என்ன அர்த்தம்னா ஃபெய்த் அலோன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா செயல்கள் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது. நான் ஏதோ ஒரு நல்ல செயல்கள் செய்து அதன் வழியாக கடவுளுக்கு உரியவனாக, பரலோகராஜ்யத்துக்கு உரியவனாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற ஒரு சிந்தனை இருந்தது. கத்தோலிக்க நம்பிக்கையில் தான் உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஆல் சோல்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாகின்ற ஆன்மாக்கள் எல்லாமே எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் போய் நின்றுடும். அந்த ஆன்மாவின் பொருட்டு, அந்த ஆன்மாவின் பெயரிலே நாம் ஏதேனும் தான தர்மங்கள் செய்வோமானால் அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்று சொல்லி நம்பினார்கள். அதனால தான் இறந்தருடைய பெயரிலே வழிபாடு நடத்த ஆரம்பித்தார்கள். இறந்தருடைய பெயரிலே நன்மைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் வழியாக அவர்களுக்கு விண்ணுலக வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஆனால் செயல் வழியாக அல்ல. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தின் வழியாகவே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அந்த பவுலுடைய வாக்கியத்தை தன்னுடைய போதனைகளுக்கு அடிப்படையாக மார்ட்டின் லூதர் தெரிந்து கொடுத்தார். எனவே என்னுடைய செயல்கள் வழியாக அல்ல, கடவுள் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசத்தின் வழியாக, நம்பிக்கையின் வழியாகத்தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக நான் மாற முடியும் என்பதை குறித்து மார்ட்டின் லூதர் தெளிவாக தன் மக்களுக்கு அவர் சொன்னதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கும் கூட நம்ம செய்கின்ற செயல்கள் வழியாக அல்ல, சில நேரங்களில் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நன்மையான செயல்களை செய்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள் கூட நன்மையான செயல்களை செய்கிறார்கள். எனவே நாம் செய்கின்ற செயல்கள் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் மாற இயலாது. மாறாக கடவுள் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வழியாக நான் செய்கிற செயல் எதற்காக நான் செய்கிறேன் என்று சொன்னால், கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வழியாக இந்த செயல்களை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாமல் அந்த செயல்களை செய்வதனாலே பலன் ஏதும் இல்லை என்பதுதான் மார்ட்டின் லூதருடைய வாதம். அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மாத்திரமே, கடவுள் மீது வைக்கிற விசுவாசம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தரும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அதுவே நம்மை விண்ணுலக வாழ்க்கைக்கு அவர் இட்டு செல்லும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய செயல்பாடுகளை கடந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்ட்டின் லூதருடைய கூற்று என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ரெண்டாவது அவர் சொல்லும் போது சொல்கிறார், சோலா ஸ்கிரிப்சுரா அப்படி என்பதை சொல்கிறார். பைபிள் மட்டுமே, திருமுறை மட்டுமே, ஒன்லி ஸ்கிரிப்சர். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சில பாரம்பரியங்களை, சர்ச் ட்ரெடிஷன்ஸ், ஆண்டவர் இயேசுனுடைய காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் என்கிற பெயரிலே, பாரம்பரியம் என்கிற பெயரிலே பலவிதமான காரியங்களே அவர்கள் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். பொதுவாக தாய் தந்தையை கவனிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாய் தந்தைக்கு கொடுப்பதை கடவுளுக்கு காணிக்கையாக, குர்பான் காணிக்கையாக கொடுத்து விட்டால் போதும், ஆண்டவர் அப்பா அம்மாவை பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது திருமறையில் எங்கும் சொல்லப்படவில்லை. இவர்களாகவே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது இப்படி பாரம்பரியமாக வருது சர்ச் ட்ரெடிஷன். அதில் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமறை முக்கியத்துவத்தை விட ட்ரெடிஷனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் பின்பற்றி வந்தார்கள். இதெல்லாம் செய்யணும். ஆயுசு நாட்களில் ஒரு முறையாவது என்ன பண்ணணும், பாலஸ்தீனத்துக்கு போயிடணும், பெத்லேமுக்கு போயிடணும், புனித நாட்டுக்கு போயிடணும். அப்படி போனால் போதும், நீ என்ன ஆயிடலாம், பரலோக ராஜ்யம் போயிடலாம், நீ எப்படின்னா வாழலாம். மற்றவங்களை ஏமாற்றி, மற்றவங்களை கொள்ளையடித்து அந்த காசில் போயிட்டு வந்தால் கூட உனக்கு பரலோக ராஜ்யம் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வெறும் அந்த இடத்துல போவதனால, வெறும் அடையாளங்களினால் அல்ல, இது பாரம்பரியமாக சொல்லப்பட்ட கருத்து தானே தவிர
திருமறையினுடைய எவிடன்ஸ் எங்கே இருக்குது, திருமறைக்கு இந்த நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்றத குறித்து தான் மார்ட்டின் லூதர் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். எனவே அடிப்படையிலே திருமறை ஒன்றே உயர்ந்தது. திருமறைக்கு புறம்பே நாம் பின்பற்றுகிற எல்லாமே கடவுளுக்கு எதிரானது என்று சொல்லி தான் அவர் இந்த புரட்சியை ஏற்படுத்துகிறார். எனவே காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினா பாவம் போயிடுன்னு சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். இப்படி திருச்சபையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் திருமறைக்கு முரணாய் இருப்பதையெல்லாம் களைந்து விட்டால் மாத்திரம்தான் நம்ம உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். எனவே பாரம்பரியத்தின் மீதும் திருச்சபை சில தனி மனிதர்கள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கையை கடந்து கடவுளை வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர் ஏற்படுத்தினார். அதற்கு திருமறையே அடிப்படை என்பதை குறித்து அவர் சொல்றார். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை நமக்கு எழுப்புகிறது. நாம் படிக்க கேட்ட விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் மோசையை அழைத்து இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வரும்படியாக கடவுள் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவது எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருண்செயல்களையும் பெருக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் நானே ஆண்டவர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்பதை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல கடவுளுக்கு உரிய மகிமையை கடவுள் வெளிப்படுத்துகிறார். இந்த மக்களை விடுதலை செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை எகிப்து நாடு நமக்கு தெரியும் பலவிதமான தந்திரங்களை செய்யக்கூடிய நாடு, பலவிதமான மந்திரங்களுக்கு அடிமைப்பட்ட நாடு, தன்னுடைய சுய முயற்சினாலே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த நாட்டுக்கு கடவுள் ஒருவரே ஆண்டவர் என்பதை அறிய செய்யும்படியாக கடவுள் அந்த இடத்துல செயல்படுகிறார். அப்போ கடவுள் ஒருவர், இந்த சோவஜினிட்டி இறையாண்மை யாருக்குரியது என்று சொன்னால் ஆண்டவருக்குரியது. யாருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் ஒருவருக்கே கனத்தை கொடுக்க வேண்டும். அதை தான் மார்ட்டின் லூதர் வலியுறுத்துகிறார். அதனால தான் விசுவாசம் ஒன்றே, என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது, கடவுள் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை என்னை தகுதிப்படுத்தும், கடவுள் என்னை தகுதிப்படுத்துவார், திருமறை என்னை தகுதிப்படுத்தும். நற்செயல்கள் என்று சொல்லி நான் நினைப்பதல்ல, திருமறை என்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த ரெண்டு செயல்கள் மீது தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறார். கடவுளுடைய இறையாண்மை மாத்திரமே வெற்றி பெறும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது அவர் சொல்லும்போது சோலா கிரேஷியா என்று அவர் சொல்லுகிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் அலோன், கடவுளுடைய கிருபை மாத்திரமே. எப்படி நான் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற முடியும்? என்னுடைய செயல்களாலா, இல்லை என்னுடைய பிறப்பினாலா? இல்லை சில நேரங்களில் நாம் நினச்சிக்கிறோம் இதில் இப்படி பிறந்தால், யூதனாக பிறந்தால், கிரேக்கனாக பிறந்தால், இல்லை பாரம்பரியமான குடும்பத்திலே பிறந்தால், சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் 4 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், 5 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், வி ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சர்ச். சர்ச்சுக்கு ஃபவுண்டர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் பல நேரத்தில் வந்து என்ன சொல்கிறீங்க, வி ஆர் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சர்ச், எங்கள் ஃபேமிலி தான் ஃபவுண்டர். அப்படியா? நீங்களா சிலுவை சுமந்தீங்க? சர்ச்ன்றது என்ன நினைக்கிறான்? பில்டிங் கிடையாது. பல நேரங்களில் திருச்சபை என்பது வெறும் கட்டிடம் என்று சொல்லி நினைத்திருக்கிறோம். இது ஒரு கம்யூனிட்டி ஹால், இது ஒரு திருமண மண்டபம் இல்லை, அப்படி தான் நம்ம பல நேரங்களில் நினச்சிட்டு இருக்கோம். திருச்சபை அதை கடந்தது. அதனால தான் பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவினுடைய உடல், அந்த உடலை நீங்களும் நானும் எப்படி உருவாக்க முடியும்? நீங்களும் நானும் அந்த உடலில் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியாது? தலைவராகவே மாற முடியாது. கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார் சபைக்கு, நாம் அந்த உடலுடைய அவயங்களாக இருக்கிறோம். கனி தராவிட்டால் அந்த உடலிலிருந்து நீக்கப்படுவோம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே நம்ம கவனமாக நம்ம வார்த்தைகள் இருக்கணும். கடவுளுடைய கிருபை, ஒரு வேலை செய்கிறோம், அது செய்வதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தியிருக்கிறார், அதுக்கு கடவுளுடைய கிருபை. அந்த கிருபைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுமே தவிர என்னுடைய திறமை அல்ல. பல நேரங்களில் அது தனி மனிதனுடைய புகழ்ச்சியாக நாம் மாற்றி விடுகின்றோம். அன்றைக்கி அப்படி தான் புகழ்ந்தார்கள். போப் தான் பெரியவர், அவர் தான் சிறந்தவர், அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். கடவுளுக்கு விட போப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
திருச்சபை தலைவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் பேதுருடைய வழியிலே வந்தவர்கள். போப்பாண்டவர்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, நாங்கள் தான் திருச்சபையினுடைய தலைவர்கள், நாங்கள் தான் அதிகாரத்தை உடையவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி எங்கள் கையில் தான் கொடுக்கப்படுற ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார். இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, பரலோக ராஜ்யத்துடைய சாவி என் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், எனவே நான் சொன்னால் தான் நீ எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும், அதனால் நான் சொல்கிறத செய், எனக்கு கீழ்ப்படி. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசருடைய வணக்கத்தை போல் இருந்தது. அரசர்கள் ஏன் தங்களை வணங்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் என்று சொன்னால் சன் ஆஃப் காட், கடவுளுடைய மகன். ஏன்னா உலகம் கடவுளுடையது. அவர் என்ன பண்ணுறாரு, தன் சார்பாக அவருடைய மகனை அனுப்புகிறார். அப்போ கடவுளை வணங்குற நீ என்னையும் என்ன பண்ணணும், வணங்கணும். அந்த பாரம்பரியம் தான் அது. அதனால தான் ஆண்டவர் இயேசு ஒரு முறையும் கூட தன்னை என்னன்னு சொல்லிக்கல, கடவுளுடைய மகன் என்று அவர் சொல்ல மாட்டார், சொன்னது கிடையாது. என்னன்னு சொல்லுவார், என்ன சொல்லுவார் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது? நம்ம பல விதத்தில் சொல்கிறோம், ஆனால் அவர் என்ன சொன்னார் தன்னை குறித்து சொல்லும்போது? என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னார்? இன்னும் பைபிள் படிக்கணுங்க, குறைந்தபட்சம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானாவது படிங்க. என்ன சொன்னார் தன்னை குறித்து சொல்லும்போது? அப்படி சொல்லையே, தேவனுடைய குமாரன் தான் இல்லைன்றாரு, சன் ஆஃப் காட், மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். 7 வார்த்தைலாம் கேட்குற பழக்கம் இல்லையா, இல்லை சொல்லும் போது தூங்கிடுவீங்களான்னு தெரியல. மனுஷகுமாரன் சொல்றார், மனுஷகுமாரனாகிய என்னை மக்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள். மனுஷகுமார்னா யாரு? பெரிய வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்கிறேன், அது வரை தேடி கண்டுபிடிங்க, சரியா? அப்போது அவர் தன்னை மனித குமாரன் என்று சொல்லி தன்னை அழைத்து கொண்டார். ஒருபோதும் கடவுளுடைய மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவனாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளலை. கடவுளுடைய குமாரன் என்று சொல்லும்போது கடவுளை வணங்குவதை போல என்னை வணங்க வேண்டும், அதான் அரசர்கள் சொன்னாங்க. அதுதான் போப்பு சொல்ல ஆரம்பித்தாங்க, we are representing God, கடவுளை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறதுனால எங்களை நீங்கள் வணங்க வேண்டும். இல்லை பவுலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. பவுல் சொல்கிறார், ஐயோ நானும் உன்னை போல மனுஷன் தான்ப்பா, ஏன் என் காலில் விழுறேன். பேதுரு காலில் விழும்போது பேதுரு அதான் சொல்கிறார், நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தானே, எங்களை ஏன் வணங்குகிறீர்கள். அதனால தான் சொல்கிறாரு அந்த இடத்துல, கிரேஸ் அலோன், கிருபை, கடவுளுடைய கிருபை மாத்திரம்தான். அப்போது வணக்கத்துக்குரியவராக, வழிபாட்டுக்குரியவராக, நாம் பின்பற்றக்கூடியவராக கடவுள் ஒருவரே இருக்க வேண்டும், கடவுளுடைய கிருபை தான் நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி அவர் 3ஆவதாக சொல்கிறார். 4ஆவதாக அவர் சொல்லக்கூடாது, சோலா கிறிஸ்டஸ் என்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து மட்டுமே. நான் சொன்ன மாதிரி திருச்சபையில் என்ன வழக்கம் இருந்துச்சு, புனிதர்கள் மூலமாக வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தது, முன்னோர்களை வணங்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்பா செத்துட்டாவோ தாத்தா செத்துட்டாரோ அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அவர் பரலோக ராஜ்யம் போயிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் என்ன சொல்கிறது, அங்கே தானே இருக்கிறீங்க, அப்படியே ஆண்டவரை பார்த்தா கொஞ்சம் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே போல் ஆல் செயின்ஸ் டேன்னு சொல்கிறோம் இல்லையா, சிலரை செயின்ட் என்று சொல்லி திருச்சபை அறிவிக்கும். அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு, இவர்கள் விண்ணுலக வாழ்க்கைக்கு தயார். இப்போ அன்னை தெரசாவை செயின்ட்டுன்னு சொல்கிறோம், பேதுருவை செயின்ட்டுன்னு சொல்கிறோம், லூக்காவை செயின்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது நான் யார் வழியாக ஜெபிக்கலான்னா, இந்த செயின்ட்டுக்கிட்ட ஜெபிக்கலாம், லூக்காவின் இடத்துல ஜெபிக்கலாம், யோவான் இடத்துல ஜெபிக்கலாம் இல்லையா, மரியாள் இடத்துல ஜெபிக்கலாம், அன்னை தெரசாவின் இடத்துல நான் ஜெபிக்கலாம். அப்போ அவங்க எனக்காக என்ன பண்ணுவாங்க, கடவுளிடத்தில் பேசுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மார்ட்டின் லூதர் சொல்லும் போது தான் சொல்கிறார், கிரேஸ் அலோன், அது மாத்திரமல்ல கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே கடவுளுக்கும் நமக்கும் மீடியேட்டர். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட என்ன சொல்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் வழியாய். யார்ப்பா என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் நீ கேட்குறியே, உனக்கு யார் சொன்னது, நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க, அதனால தான் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுன்னு சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும்.
ஏன்னா இயேசுன்றது என்ன பேர்? இட்ஸ் அ காமன் நேம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். எனவே ஜீசஸ் த கிரைஸ்ட். இயேசு என்கிற பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்கா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. யெஷூவா ஜே அப்படின்னு ஒரு சவுண்டே கிடையாது. இங்கிலீஷில் இருக்கிறது, ஈப்ரூவில் கிரீக்கில் கிடையாது, ஈப்ரூலையும் கிடையாது. ஜே அப்படின்றதே கிடையாது, ஒய் தான் வரும். யெஷூவா அந்த பேர் தான் இயேசு என்கிற பெயர். கிரீக்கில் போய் கிரீக்லேருந்து இங்கிலீஷில் போய் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஆனதுனால அப்படி ஆயிடுச்சு. நேரடியாக ஈப்ரூலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தோன்னா யெஷூவா. அப்போது கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். அதனால தான் அவர் இயேசுன்னு போடல இங்கே, கிரைஸ்ட் அலோன். ஏன்னா கல்லர்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது இயேசு என்கிற பேரில். சிலர் அதை சொல்லுவாங்க, இயேசு மரித்து இருக்கிறார், காஷ்மீரில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, அவர் கலர் இருக்குது, இயேசுன்னு பேட்டுக்குது. இயேசு நிறைய பேர் இருந்தாங்க. இட்ஸ் அ காமன் நேம் அமங் ஜூ. பட் நாம் சொல்கிறது கிறிஸ்து மெசியாவாக கடவுளால் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அனுப்பப்பட்டவர் தான் கிறிஸ்து. இல்லை, நம்ம சர்ச் பேர் என்ன? போன வாரம் கன்ஃபர்மேஷன் வந்த பசங்களை கேட்டேன், ஒருத்தர் கூட தெரியல. கேட்டேன் சர்ச் மெம்பர்ன்றீங்க. சரிப்பா சர்ச்சு பேர் தெரியுமா? சரி என் பேரை கேட்டேன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சர்ச்சு பேராக சொல்லுங்கன்னா தெரியல. அப்புறம் நான் எப்படி மெம்பர்னு ஏற்றுக்கிறது? சர்ச் ஆஃப் ஜீசஸ் த லார்டுன்னு என்னது? எங்கே கேள்விப்படும் இந்த வார்த்தையை? மை லார்ட். அந்த லார்ட் தான் இந்த லார்டும். அப்போ லார்டுன்னா என்னது? தமிழ் என்ன? தலைவர். நாதர் தமிழில் டிரான்ஸ்லேஷனுக்கும் இங்கிலீஷுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஏசு நாதர்ன்றோம். நாதர்னா என்னது? சேவியர். இல்லை, அப்போ தலைவர்ன்றது தான் லார்ட். மை லார்ட், லேண்ட் லார்டுன்னு வாங்க. நிலப்பிரபுக்கள், நில சுவாந்தார்கள் யூரோப்பில் இருந்தாங்க. அப்போ இயேசுவே தலைவர். நம்ம எழுதி வச்சுருக்கலாம் இயேசுவே வீட்டின். ஆனால் அந்த தலைவர் என்ன பண்ண மாட்டார்? நம்ம வச்சுக்கிற தலைவர் அது கீழே என்ன எழுதியிருப்பீங்க? ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, இஸ் எ சைலண்ட் லிசனர் டு எவரி கான்வர்சேஷன். நாங்கள் தான் பேசினே இருப்போம், அவர் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. நம்ம வச்சுக்கிற தலைவருக்கு, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம போட்டுக்கிற கண்டிஷன், தலைவராக இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆனால் யார் தான் பேசணும்? தலைவர் தான் பேசணும். ஆனால் நம்ம நினைக்கிறது பாருங்கள், தலைவர் பேசக்கூடாது. இஸ் எ சைலண்ட் லிசனர் டு எவரி கான்வர்சேஷன். இஸ் த இன்விசிபிள் கெஸ்ட் டு எவரி மீல். சில நேரங்களில் அவரை செயல்படாத ஒருவராக வைத்திருக்க விரும்புகிறோம். சும்மா ஃபோட்டோவில் மாத்திரம் இருக்கணும் அந்த மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. அவர் நமக்காக தன்னையே கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன்னா வழிநடத்தக்கூடியவர், ஆக்டிவ், அமைதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல, செயல்படக்கூடிய ஆண்டவர். அதனால தான் சொல்கிறார் நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்படின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? சோலா கிரேஷியா. கடைசியாக சொல்லும் போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. சோலா கிறிஸ்டஸ் நான்காவதாக சொல்கிறார். கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மட்டும் நம்ம வச்சுருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதுக்காவது நம்ம கொடுக்குறோமா? சில தனி மனிதர்களுக்கு கொடுத்துட்றோமா? சில நேரங்கள் இன்றைக்கி எப்படி மாறி போச்சு? தனி மனிதனுடைய வணக்கம். யாரோ ஒருத்தரை நம்புகிறோம், யாரோ ஒருத்தர் ஜெபிச்சா போதும், அவங்கள தெய்வமாக ஆக்கிட்டு அவங்க பின்னாடியே போகிறோம். எனக்காக அவர் ஜெபிச்சா போதும், பணம் கட்டிட்டு அவர் எனக்காக ஜெபிப்பார்.
இன்றைக்கி திருச்சபை இவைகளில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும். நேரடியாக கடவுளோடு பேசுவதற்காக, நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்காகத்தான் திருச்சபையினுடைய சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நம்ம யாரோ ஒருவரை நம்பிக்கொண்டு போவதாக, யாரோ ஒரு பின்னாடி போனால் போதும், யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபிச்சா போதும், கிரைஸ்ட் அலோன், அதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மை. கடவுளுக்கும் நமக்கும் இடையீட்டாளராக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. கடைசியாக சொல்லும்போது சோலி டி க்ளோரியா என்று சொல்கிறார். டு காட் அலோன் பி த க்ளோரி. மனிதர்கள் பெருமைப்படுத்தக்கூடியதல்ல, கடவுள் ஒருவர் மாத்திரமே புகழ்ச்சிக்குரியவர். நம்முடைய வழிபாடாக இருந்தாலும், நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் யாரை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் கடவுள் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர். பல நேரங்களில் மனிதர்களை புகழ்ச்சிக்குரியவர்களாக நாம் மாற்றி விடுகின்றோம். அதனால தான் கடவுள் ஒருவர் புகழ்ச்சிக்குரியவர். எனவே கடவுள் ஒருவரை புகழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் சில நேரத்தில் அந்த நாட்களில் கடவுளை புகழ்ந்து பாடினவர்கள், அரசர்கள் தங்களை புகழ்ந்து பாடும்படியாக சொன்னபோது இல்லை என்னால் முடியாது. நல்ல கிறிஸ்தவ பாடகர்கள்லாம் சினிமாவில் வாய்ப்பு இருந்தால் வானா ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றனால் வேறு யாரையும் புகழ்ந்து பாட முடியாது. இப்போ பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையே அவங்க ப்ரொஃபஷன் நினைச்சி சொல்லலை, தன் வாழ்க்கையே என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் ஒருவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. இன்றைக்கு யாரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் பின்னாடி நம்ம போயிட்டுருக்கோம்? இல்லை மனிதர்கள் பின்னாடி போகிறோமா? இயேசுவின் சபை, போன வாரமே சொன்னேன், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைப்பதிலே பெருமை கொள்கிறோமா? அல்லது நான் அவரை சார்ந்தவன், நான் இவரை சார்ந்தவன், பவுல் சொல்கிறார்ல, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன். யாருடைய வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது? திருமறை சொல்லுகிறது, மார்ட்டின் லூதர் சொல்கிறார், சோலி டியூ க்ளோரியா, டு காட் அலோன் பி த க்ளோரி. கடவுள் ஒருவரே மாட்சிக்குரிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் காலத்தில் சிலர் என்ன நினச்சாங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய அரசை சார்ந்தவர்கள், எனவே நாங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம், வரியெல்லாம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படைய வேண்டும். ஆனால் திருமறையிலே தவறாக பயன்படுத்தப்பட்ட வசனங்களில் இந்த வசனமும் ஒன்று. இல்லை, காலநேதிக்க நாட்களிலே பல நாடுகளை பிடித்து நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ நாடுகள் பல நாடுகளை அடிமைக்குட்படுத்தினார்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி. ஆனால் அதன் சொல்லப்பட்ட நோக்கம் அது இல்லை. என்று சொன்னால் ஆண்டுடைய வருகை வந்துவிடும், இந்த உலக வாழ்க்கையிலே தலையிட வேண்டாம், நாம் தனித்து வாழலாம் என்று சொல்லி வாழ ஆரம்பித்தார்கள். அப்போ தான் சொல்கிறார், இல்லை, இந்த உலகத்திற்கும் நம் உண்மை உள்ளலாக இருக்க வேண்டும். சிலர் என்ன சொல்கிறாங்க, காணிக்கை போட்டால் போதும், சர்ச்சில் ஒழுங்காக வழிபட்டால் போதும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நான் வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லாமல் வாழலாம், லேட்டாக போகலாம், லஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற வாழ்க்கை முறையை தான் இங்கே மாற்றுகிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திலே உண்மையாக இருப்பதை போல நீ பணி செய்கிற இடத்துல உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் நீதிக்கு கீழ்ப்படிதல் முக்கியத்துவம். அதனால தான் செலிப்ரேட்டிங் த காட்ஸ் சோவர்ஜினிட்டி மாத்திரமல்ல, காட்ஸ் ஜஸ்டிஸ், அதை கொண்டாடக்கூடியதாக சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நிறைவாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் அதுதான் ஆண்டவர் இயேசுவும் பிலாத்தினிடத்தில் சொல்கிறார் இல்லையா. அவரை பார்த்து கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்குறாரு, அரசனா, யூதருடைய அரசரா, யூதருடைய அரசரா இல்லையா அவர்? ஆமாவா? நீங்களும் அந்த கூட்டம், பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தில் நீங்களும் ஒரு கூட்டம். யூதருடைய அரசரா அவர் எப்படின்னா சொன்னாரா? யூதருடைய அரசராக இருந்தால் என்ன சொல்லியிருக்க மாட்டார், உலகம் எங்கும் போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்லியிருப்பாரா? யாருக்கு மட்டும் அறிவிங்கன்னு இருப்பார்? யூதருக்கு மாத்திரமே அறிவிங்கன்னு சொல்லியிருப்பார். அவரை சிலுவையில் அறைவதற்கான காரணமாக ரோம அரசு சொன்னது என்னது? யார் இவர்? யூதருடைய அரசர். அவர் மேலே எழுதியிருப்பாங்க பாருங்க, ஐஎன்ஆர்ஐ, இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. நான் ராஜாவாக இருக்கும்போது இன்னொருத்தர் ராஜான்னு வந்தால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனை கொண்டுன்றது தான் அதனுடைய அடையாளம். அதுதான் சொல்கிறார், யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு?
நீரா சொல்றீரா இல்லை என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? இது உன்னுடைய கொஸ்டினா இல்லை யாராவது சொல்லி கேட்குறாங்களா? அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லத்துக்கு அவர் சொல்கிறார், நான் ஒரு யூதனா, எனக்கு என்ன தெரியும், உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய்? அப்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. இவ்வுலக ஆட்சினா எப்படி இருந்திருக்கும்? அடுத்து சொல்கிறார் பாருங்கள், இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதருக்காக நான் வரலை, இவ்வுலக ஆட்சி மாதிரி. இவ்வுலக ஆட்சினா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு நாட்டுக்கு ஆட்சி. இந்திய பிரதமர் என்ன பண்ணுவார்? பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டு பெருமையாக சொல்லிப்பார், நான் அழித்து விட்டேன். ரஷ்ய ஜனாதிபதி என்ன பண்ண? உக்ரைன் மேலே குண்டு போட்டு நான் அழிச்சிட்டேன், சந்தோஷமாக சொல்கிறார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது குண்டு போட்டுவிட்டு நான் அழித்து விட்டேன், என் மக்களை காப்பாற்றி விட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என் மக்கள்னா யார்? இந்திய நாட்டுக்கு இந்தியர் மட்டும்தான், பாகிஸ்தானியருக்கு பாகிஸ்தானியர் மட்டும்தான், ரஷ்யாவுக்கு ரஷ்ய மக்கள் மட்டும்தான். மற்றவர்களை சாகடிச்சாவது என் மக்களை வாழ வைக்கணும். இதுதான் இவ்வுலக ஆட்சி. ஆனால் கிறிஸ்துவின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? எல்லாருக்கும் அவர் தான் தந்தை. அவர் அதில் எப்படி மகிழ்ச்சி காண முடியும்? ஒருத்தர் சாகிறத வச்சு, 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளைங்க அடிச்சுட்டு ஒரு பிள்ளை சாகிறத எந்த தாய் சந்தோஷமாக கொண்டாட முடியுமா? என் மகன் ஜெயிச்சிட்டான். அதனால தான் சொல்கிறாரு, இவ்வுலக ஆட்சி போன்றது என்னுடைய ஆட்சி அல்ல. ஒரு கூட்ட மக்களுக்காக நான் வரவில்லை, எல்லா மக்களுடைய மீட்புக்காக நான் வந்திருக்கிறேன். அதனால தான் எல்லோருக்கும் அமைதி அவர் போதித்தார், எல்லோரும் இணைந்து வாழும்படியான வாழ்வின் நெறியை கற்றுக் கொடுத்தார். அதனால தான் மார்ட்டின் லூதர் சொல்கிறார், கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரமே. சொல்கிறேன் இல்லையா, நீ அரசன் என்று சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. அரசனுடைய பணி என்னது? அதிகாரத்தை செலுத்துவது, ஆட்சியை பிடிப்பது, அது இல்லைங்க. உண்மையை எடுத்துரைப்பதே, இதற்காகவே வந்தேன். உண்மையா என்னன்னு கேட்கிறார். என்ன உண்மை? நம்ம எல்லாரும் ஒன்று, விண்ணுலகில் இருக்கிற தந்தையின் பிள்ளைகள் நாமப்பா, நம்ம ஒன்றா இருக்கணும். நம்ம ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவருக்கு பகிர்ந்து வாழ வேண்டும், ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். இந்த உண்மையை சொல்வதற்காகத்தான் அவர் வந்தார். இந்த உண்மைக்கு பிரச்சனை ஏற்பட்ட போதுதான் திருச்சபையிலே சீர்திருத்தம் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே நாமும் கூட விசுவாசம் மட்டுமே இல்லை, திருமறை மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கடவுள் மட்டுமே நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் என்கிற சிந்தனையோடு நாம் நடப்போம். நம்முடைய நாட்களிலும் கூட இவைகளுக்கு எதிரான தீமைகளை அகற்றுகின்ற பணிகளை நம்மை முழுமையாய் நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். கடவுளுடைய திருப்பெயர் மாத்திரமே புகழ்ச்சுறும்படியாய் நம்முடைய வாழ்வும் நம்முடைய வழிபாடும் நடக்க நிறைவு பெற கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவே, இந்த மணமக்களோட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாற்றம் பெறுகின்ற சபையாய் ஆண்டவரே, உங்களுடைய அடிவர்கள் வழியாக திருச்சபையிலே மாற்றத்தை நீர் உருவாக்கியிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நாட்களில் கூட இந்த திருச்சபைகள் மாற்றம் பெறுவதற்கு கடவுள் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாசம் மட்டுமே என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கும். ஆண்டவரே, கிறிஸ்து மட்டுமே என்பதில் உறுதியாக இருக்கும். திருமறை மட்டுமே என்பதில் உறுதியாக இருக்கும். என்னுடைய செயல்கள் அல்ல, ஆண்டுடைய கிருபை மட்டுமே என்பதில் நாங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருக்கும். உங்களுடைய திருப்பெயரை மாத்திரமே உயர்த்துகின்ற பிள்ளைகளாக, உயர்த்துகின்ற சபையாக வாழ்வதற்கு நீங்கள் உணர்வைத்தார். இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே.